ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா சொல்றது மட்டும் நான் டெல்டாக்காரன். சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமா பேசுவார், நான் டெல்டாக்காரன் தான். நீங்க உங்களுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்ல, ஒன்னும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. நாங்க போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் கொள்கைப்படி எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்து 17 ஆண்டுகள் நாங்கள் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்ட பிறகுதான் நீங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ விவசாயத்தை தனி பட்ஜெட் நீங்க போடுறீங்க. 67 இருந்து ஆட்சி பண்றீங்கல்ல நீங்க. இதுக்கு முன்ன நீங்க போட வேண்டியதானே? இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போலாம். நம்ம அதுவும் குறிப்பா நம்ம விளை நிலங்களை பார்த்து தான் அங்கதான் நாங்க சிப்காட் அமைப்போம், அங்கதான் நாங்க விமான நிலையம் அமைப்போம், அங்கதான் மக்களை பிடிங்க எடுத்து நிலக்கரி சுரங்கத்தை நாங்க அமைப்போம்னு அப்படியே அதாவது கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. இதெல்லாம் விவசாயிகள் மறக்க கூடாது. அதே போன்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. ஒரே ஒரு பெண் கூட வாக்களிக்க கூடாது. காரணம், பெண்களுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான ஆட்சி போக இன்னும் அடுத்த நாளில இருந்து இன்னும் அதிகமா பேசிட்டு இருக்க போறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டாங்க, நீங்களும் வீட்டுக்கு போனோம், நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுல எவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கு பேசுறதுக்கு. ஆனா இதுல முதல் உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், ரைட் டு சமூக நீதிக்கான என்னுடைய உரிமை. நான் இன்னைக்கு சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும் என்றால் சமூக நீதி. ஆனா இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, அந்த வாரிசு இந்த வாரிசு எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இனி எடுபட போறது கிடையாது. சாதாரண ஒரு செயல். என்ன ஒரு செயல்? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு அல்லது உள் ஒதுக்கீடு அல்லது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்து இது போன்ற சமூகங்களை முன்னேற்றுவதுதான் அது சமூக நீதியினுடைய அடித்தளம். அந்த அடித்தளத்திற்கு கூட இது சாதாரண ஒரு செயல். ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண செயல். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் நம்ம பார்த்திருக்கோமா? இதுவரைக்கும் யாரும் அப்படி சொன்னது கிடையாது. ஏன் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு ஒரு முறை கூட சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது? இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு உரிமையே இல்லைங்கன்னு ஒரு பொய்யை யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ உரிமைகள் இருந்தோம், அவ்வளோ சட்டங்கள் இருந்தோம், எங்களுக்கு சட்டம் இல்லைங்க, உரிமை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சரை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள், தயாராக இருங்கள். இது சமூக நீதி பிரச்சனை. இங்கே எனக்கு முன்பு பேசிய புரட்சி பாரதம் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் எனக்கு முன்பு பேசினார். அந்த காலத்தில் பூவை மூர்த்தி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் எத்தனையோ போராட்டங்களை இணைந்து செயல்படுத்தினார்கள். எத்தனையோ போராட்டங்களை இணைந்து செயல்படுத்தினார்கள். உரிமைகளுக்காக அவர்கள் போராடினார்கள். தேர்தலில் கூட்டணியாக அந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 75 அம்பேத்கர் சிலைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மொழி நிறுவி இருக்கிறது. அதில் 1993 இங்கே எதிரே இருக்கின்ற திருப்போரூர் நகரில் எதிரே இருக்கின்ற அம்பேத்கர் சிலையை நிறுவியது நம்முடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி. அவர் சொல்லுகின்ற யோசனைகள் எல்லாம் மிக சிறப்பான யோசனைகள். வரும் காலத்தில் நிச்சயமாக அதை நடைபெறும். காரணம், இங்கே சூழ்ச்சியால் நம்மை பிரித்து நமக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு தயாராக ஆருங்கள், நீங்கள் எல்லாம் வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு
அரசு ஊழியர்கள் சார்பில் இங்கே நம்ம மேடையில பேசினாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததற்கு காரணமே, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததற்கு காரணமே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். இவங்க 2 பேரும் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. ஆனா வந்த பிறகு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிந்தது. வந்த பிறகு அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஒன்றுத்தை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஒன்று அவர்கள் கிடைத்தது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அடிப்படை கேட்டது பழைய ஓய்வூதியம் கேட்டார்கள். 2003க்கு முன்பு என்ற ஓய்வூதியத்தை இப்ப எங்களுக்கு வேண்டும். இது சாதாரண ஒரு செயல். என்னை பொறுத்தவரை நாங்க ஆட்சியில் இருந்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு முன்பே இதை நாங்கள் நிறைவேற்றி இருப்போம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியாவிலே 7 மாநிலங்களில் இதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இது ஏதோ புதுசா இல்ல. இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதனுடைய மாநில அரசு அறிவித்திருக்கிறது. ஏன் தமிழ்நாடு அறிவிக்க முடியாது? என்ன காரணம்? இதற்கு ஒரு குழு ஒண்ணு, ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு. ஏன் இதற்கு முன்பு நடந்த ஸ்ரீதர் குழு என்னாச்சு? சாந்தா ஷீலா நாயர் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அது என்னாச்சு? அந்த பரிந்துரை என்னாச்சு? இப்ப 3வது ஒரு குழு அமைக்கணுமா? இவங்க திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ற காரியத்தை தள்ளி போனோம்னா அதுக்கு ஒரு குழு போட்டுடுவோம். அப்புறம் தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்பு அந்த பரிந்துரை வரும். உடனே தேர்தலுக்கு பின்பு அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். பொய் வாக்குறுதி ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த முறை அது நடக்க போது கிடையாது. எல்லாம் விவரமா தெளிவா இருக்கிறாங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெளிவா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த கோபத்துடன் இருக்கின்றார்கள்.